வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சந்தியாவின் வாழ்க்கை. கதைக்குள்ள போலாமா? பால்மா, அம்மா வள்ளிக்கண்ணு, பாலு என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தார் பால்காரர் சுப்பையா தாத்தா. தோ வந்துட்டேன் தாத்தா என்று பால் சொம்பு எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் வள்ளி. வாமா வராசி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். உன் முகத்துல முழிச்சிட்டு போனாதான் இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். சீக்கிரம் சொம்ப கொண்டா, எப்பவும் போலதானே என்று பாலை அளக்க ஆரம்பித்தார். இல்ல தாத்தா, இன்னைக்கு சந்தியா பால் கொழுக்கட்டை கேட்டா, எக்ஸ்ட்ராவா 1 லிட்டர் சேர்த்தே ஊத்துங்க என்றாள் வள்ளி. அந்த சந்தியா பொண்ணும் அவங்க ஆத்தாலும் என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ தெரியல. உன் மாமனார் போயும் கூட இங்க அதுங்களுக்கு ராஜ மரியாதை நடக்குது. உன் மாமனாருக்கு 2ஆம் தரமா அந்த ராஜேஸ்வரி வாக்கப்பட்டு வந்து மூத்த தரத்து புள்ள, அதுதான் உன் புருஷன் கந்தனை படாத பாடுபடுத்திச்சு. தான் வயிற்றுல வளர்ந்த அந்த பொண்ணை ஒரு மாதிரியாவும் இந்த புள்ளைய ஒரு மாதிரியும் நடத்தும். அவங்க அப்பா இல்லாத சமயத்துல நல்லா அடிச்சுப்படும் கூட. அப்பெல்லாம் அந்த பிள்ளைக்கு நான் தான் ஆறுதல் சொல்லுவேன். அந்த புள்ளைய படிக்க விடாம பள்ளிக்கூடம் அனுப்பாம நிலத்துல வேலை பார்க்க விட்டுது. அந்த புள்ளையும் நிலத்துல பாடுபட்டு 1 ஏக்கராவை இன்னைக்கு 3 ஏக்கராவா ஆக்கியிருக்கு. உங்க மாமனார் அது இம்சை தாங்காம போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போகாம உன் புருஷனை காக்கா பிடிச்சிக்கிட்டு அழுது கிழுது அமக்கலம் பண்ணி இங்கே உக்காந்துடுச்சு. இந்த கந்தனும் அது போட்ட வேஷத்துக்கு ஏமாந்து பெத்த ஆத்தா போல அதையும் அது பெத்த பொண்ணையும் பாத்துக்கிறான். இன்னைக்கு அந்த பொண்ணை காலேஜ்ல சேர்த்து விட்டு படிக்க வச்சு அது கேட்டதெல்லாம் வாங்கி தரான். அந்த சந்தியா பொண்ணு அவங்க ஆத்தால மிஞ்சிட்டும் போல இருக்கு. அவங்க அண்ணனை மட்டும் இல்லாம வாழ வந்த உன்னையும் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கு. நீயும் அவராசி உன் புருஷனுக்கு ஏத்தா ஜோடியாதான் இருக்கிற என்று சிரித்தார். வள்ளி லேசாக சிரித்து விட்டு, என்ன தாத்தா செய்யறது, அவர் அவங்கள பெத்த தாயை போலவும் அந்த பொண்ணை கூட பிறந்த தங்கச்சியாவும் தான் நினைக்கிறாரு. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். எனக்கு அவரு தான் முக்கியம். அவரு சந்தோஷத்துக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் என் கடமையை செஞ்சுத்தானே ஆகணும் என்று கையில் இருந்த பணத்தை அவரிடம் கொடுத்தாள். அம்மாடி, உன் தங்கமான குணத்துக்கும் அந்த கந்தம் பையன் நல்ல மனசுக்கும் ஏத்தா போல நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. சரி, நான் கிளம்புறேன் கண்ணு என்று சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தார் சுப்பையா தாத்தா. வள்ளி சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள். என்ன வள்ளி, பால் வாங்க போனா பாலை வாங்கிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு அந்த கிழவன் கூடலாம் நின்று பேசிட்டு இருக்கிற என்று திண்ணையில் அமர்ந்து கொண்டு வெற்றிலையை மடித்து வாயில் போட்டு கொண்டே கேட்டாள் ராஜேஸ்வரி. அவரு வயசானவர் அத்தை, ஏதோ என்ன பொண்ணு போல நினைச்சு எதனா பேசுவாரு, அவ்வளவுதான். மற்றபடி அவர் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாரு. சரி இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். யாரு என்ன சொல்லி என்ன ஆகிட போகுது, அந்த கந்தம் பையனை நான் கைக்குள்ள போட்டுட்டு இருக்க வரைக்கும் யாரும் ஒன்னும் செய்ய முடியாது என்று முணுமுணுத்து கொண்டே வெற்றிலையை மென்றாள். என்ன வள்ளி, காஃபி போட்டியா என்று கேட்டுக்கொண்டு நிலத்திற்கு செல்ல கிளம்பி வெளியே வந்தான் கந்தன். தோங்க என்று சூடாக காப்பி கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். சித்திக்கு கொடுத்தியாமா? கொடுத்தங்க. சந்தியாக்கு? அது என்று அவள் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக நின்றாள். என்னம்மா, அவளுக்கு கொடுத்தியா இல்லையா? எங்க சந்தியா இன்னுமா எந்திரிக்கல? இன்னைக்கு காலேஜ் இருக்குல்ல என்று கேட்டுக்கொண்டே சுற்றி பார்த்தான். ஆமாங்க, அதுக்குதான் நானும் காலையில காஃபி கலந்து அவளை எழுப்ப உள்ள போனேன். ஆனா அவ எந்திரிக்க மாட்டேன்னு அடமா படுத்தே இருக்கா. ஏன்? அட என்ன கந்தா, அவ கிடக்கறா, கழுதிய விடு. அவளுக்கு அப்படியே பெரிய மகாராஜாவோட வாரிசுன்னு நினைப்பு. அவங்க அப்பா இருந்து இப்படி அடம் பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நாம இப்ப ஒண்டி இருக்கிறது அண்ணன் வீட்டுலன்னு அவளுக்கு மறந்து போச்சு என்று சந்தியாவின் அறையை எட்டி பார்த்து கத்தி கொண்டே உள்ளே வந்தாள் ராஜேஸ்வரி. சித்தி, என்ன சித்தி, எதுக்கு இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நான் என்னைக்காவது அப்படி நினைச்சிருக்கேனா? அப்பா இல்லைன்னா என்ன, நான் இல்லையா உங்களுக்கு என்று பதட்டத்தோடு கேட்டான் கந்தன். அதுக்கு இல்லப்பா, முன்னன்னா பரவாயில்ல, அவரு போனதுக்கு அப்புறம் நீ ஏதோ போனா போகுதுன்னு எங்க மேல பரிதாபப்பட்டு எங்களை உன் கூடவே வச்சு பார்த்துட்டு இருந்த. இப்போ உனக்கும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்துட்டா. இப்போ உன் குடும்பமும் பெருசாயிடுச்சு. நாளைக்கு குழந்தை குட்டின்னு இன்னும் பெருசாகிடும். உனக்கு மனசுல ஒன்றும் இல்லைனாலும் உன் பொண்டாட்டிக்கு நாங்க பாரமா தெரியக்கூடாது இல்ல. சொந்த மாமியாரு நாத்தனாரா இருந்தாலும் பரவாயில்ல, உரிமையோட நாங்க என் புள்ள வீட்டுல இருக்கோம்னு நினைக்கலாம். ஆனா சித்தி, என்ன சித்தி, நானோ இல்ல வள்ளியோ உங்களை இதுவரை அப்படி நினைச்சிருப்போமா?
இல்ல வள்ளிதான் உங்களை அது போல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா? சரி கண்ணு, இப்ப அவ நினைக்கலனாலும் போக போக அவளுக்கும். அத்தை, என்ன அத்தை? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்து 2 வருஷம் ஆகுது. இதுவரை இவர் சந்தியாக்கு செய்யறத பத்தியோ உங்களுக்கு செய்யறத பத்தியோ நான் ஒரு வார்த்தை கேட்டு இருப்பேனா? இல்ல உங்களுக்கு நான் தான் எதனா குறை வச்சிருக்கனா என்று கேட்டாள் வள்ளி அமைதியாக. இல்ல கண்ணு, இல்லவே இல்லை. உன்னெல்லாம் எதனா சொன்னா அது பாவம். நான் அப்படி சொல்லுவேனா? ஏ ராசாத்தி. ஆனாலும் இந்த கழுதைக்கு இதுவே பழகிடுது பாரு. சரி சித்தி, சந்தியாக்கு இப்ப என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன் ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க என்றான் கந்தன். அத நான் சொல்றேங்க. சந்தியாக்கு புதுசா ஆப்பிள் ஐபோன் வேணுமா. 2 நாளா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா. அப்படியா? ஏற்கனவே ஒரு போன் இருக்கு இல்ல? அட, அது ஏதோ கீழே போட்டுட்டாலாம், உடஞ்சி படிச்சான். அப்படியா சித்தி என்று மெதுவாக கேட்டான் கந்தன். ஆமாங்க, அதுக்காக தான் நான் இப்பத்திக்கு என் போனை வச்சுக்க சந்தியா. இந்த அறுவடை முடிஞ்சதும் அண்ணன் கைக்கு காசு வந்துடும், அப்புறம் அவரை வாங்கி கொடுக்க சொல்றேன்னு சொன்னேன் என்று வள்ளி கூறி கொண்டிருக்க, அதுக்குள்ள அந்த போன் விலை ஏறிடும் என்று முகத்தை உமிழ்ந்து வைத்து கொண்டு வெளியே வந்தாள் சந்தியா. சரி, இப்ப அந்த போன் என்ன விலைமா என்று கேட்டான் கந்தன். 80,000 தான் என்று சினுங்கினாள். அடி கழுத, 80,000 தானா? உனக்கு என்னடி 80,000 சர்வசாதாரணமா போயிடுச்சா என்று அவளை அடிக்க பாய்ந்தாள் ராஜேஸ்வரி. சித்தி, பேசாம இருங்க. வளர்ந்த பொண்ணை போய் கை நீட்டி அடிக்கிறீங்க என்று அவளை பிடித்து இழுத்தான். பின்ன என்னப்பா, அவ என்ன பேசுறா பாரு. அம்மா, நான் என்ன எனக்காக அதை கேட்கறேன்? என் படிப்புக்கு தானே கேட்கறேன். எங்க காலேஜ்ல கூட எல்லாரையும் இப்போ இதுதான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த போன் இருந்தாதான் என்னால படிக்க முடியும், அதுலதான் நான் ப்ராஜெக்ட் பண்ண முடியும் என்று அழுதாள். ஓ, அப்படியாம்மா? ஆமாண்ணா, அது சொன்ன அம்மாக்கு புரியவே மாட்டேங்குது, கத்திட்டே இருக்கு என்று கண்களை கசக்கினாள். சித்தி, புள்ள படிக்கதான் கேக்குது சித்தி, அதை போய் கோச்சிக்கிறீங்களே. அட கந்தா. சித்தி, நீங்க எதுவும் பேசாதீங்க. அம்மாடி சந்தியா, நீ குளிச்சுட்டு சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பு. அண்ணன் இன்னும் 2 நாள்ல எப்படியாவது அந்த போனை வாங்கி வந்துடுறேன். சரி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணி, காஃபி கொடுங்க என்றாள் சந்தியா சிரித்து கொண்டு. சரி சந்தியா, இரு கொண்டு வரேன் என்று வள்ளி எதையோ யோசித்து கொண்டே உள்ளே சென்றாள். கந்தன் நிலத்திற்கு சென்றதும் வள்ளி தண்ணீர் எடுக்க தோட்டத்திற்கு சென்றாள். சந்தியா காலேஜிற்கு கிளம்பி கொண்டிருக்க குடுகுடுவென உள்ளே ஓடி வந்து கதவை சாத்திய ராஜேஸ்வரி, ஏய் சந்தியா குட்டி, எப்படி நம்ம நடிப்பு என்று தனது மகளை அணைத்து கொண்டாள். அம்மா, சூப்பர்மா, பின்னி படல் எடுத்துட்டீங்க. நீங்க போட்ட போடுல அண்ணா ஆடி போயிடுச்சு. சும்மாவா, நானும் எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கிறேன். ஏய், ரொம்ப போழாதடி. ஆமா, இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ ஆசைப்பட்டது போல புது போன் வரப்போகுது. ஆ, ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா சந்தியா கண்ணு, நிஜமாவே அந்த போன் இருந்தாதான் படிக்க முடியுமா என்று கேட்டாள் ராஜேஸ்வரி. இல்லம்மா, சாதாரண போன் இருந்தாலே போதும். ஆனா என் ஃப்ரெண்டு புதுசா ஆப்பிள் ஐபோன் வாங்கிட்டு வந்து ரொம்ப தான் சீன் போட்டுட்டு இருந்தா. அதுதான், இருடி இன்னும் ஒரே வாரத்துல நானும் வாங்கிடுறேன் பாருன்னு சேலஞ்ச் பண்ணேன். அப்படியா? நீ ஏன் பொண்ணாச்சே, அப்படிதான் இருப்ப. சரி சரி, அந்த வள்ளிக்கு ஏதோ மனசுல சந்தேகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ மூஞ்சியே சரியில்லை, பார்த்து பக்குவமா நடந்துக்க. ஏதாவது ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளியில உளறிடாத, உஷாரா இரு என்றாள் ராஜேஸ்வரி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அவளுக்கு என்ன தெரியும்? அவ +2 தான் படிச்சிருக்கா, வெளி உலகமே தெரியாது. அதுக்குள்ள அவங்க அப்பா கட்டி கொடுத்து அனுப்பிட்டான். அவளை சமாளிக்கிறது கஷ்டமா? அண்ணனையே நம்ம கைக்குள்ள போட்டு வச்சிருக்கோம், அவ என்ன பண்ணிட போறா? சரிம்மா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். சரி சரி கிளம்பு. இப்படியே சாமர்த்தியமா நாம அவன்கிட்ட இருந்து ஒவ்வொன்னா வாங்கணும். அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நிம்மதி ஆகிடும் என்றாள் ராஜேஸ்வரி. அதெல்லாம் பார்த்துக்கலாமா, நீ கவலைப்படாத என்று தனது தாயின் கன்னத்தில் லேசாக அடித்து விட்டு சிரித்து கொண்டே வெளியே சென்றாள் சந்தியா. அன்று மதியம் நிலத்தில் வேலைகளை முடித்துக்கொண்டு சாப்பாட்டிற்காக காத்திருந்தான் கந்தன். அவன் வரப்பின் மீது அமர்ந்திருந்தாலும் எதையோ யோசித்து கொண்டிருக்கிறான் என்பது நன்றாக தெரிந்தது. என்னங்க, சாப்பாட்டுக்காக காத்திருக்கீங்களா? சாரிங்க, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு என்று பதட்டத்தோடு வேர்க்க விறுவிறுக்க வந்து அவன் அருகில் அமர்ந்த வள்ளி கூடையில் இருந்த சாப்பாட்டை எடுத்து வைத்து அவசரமாக பரிமாறினாள். ஏய் வள்ளி, பொறுமையா செய்யுமா, இப்ப என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் லேட்டானா எனக்கு ஒன்னும் ஆகிடாது. இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர என்று தனது மேற்துண்டால் அவள் முகத்தை துடைத்தான்.
பரவாயில்லங்க, நீங்க சாப்பிடுங்க என்று அவனுக்கு பரிமாறினாள். கந்தன் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டதும், எப்படிங்க இருக்கு என்று அவளாக கேட்டாள். இப்படி வேகாத வெயில உழைச்சிட்டு உன் சமையல சாப்பிடும்போது அமிர்தமா இருக்குமா. சரி, நீ சாப்பிட்டியா? நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேங்க, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, வா நீயும் சாப்பிடு என்று அவளுக்கு ஒரு வாய் ஊட்டினான். அட, நான் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன், நீங்க சாப்பிடுங்க முதல்ல என்று சிரித்தாள். கந்தன் சிரித்து கொண்டே, ஆமா, ஏன் இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு என்று கேட்டான். சமையெல்லாம் முடிச்சு உங்களுக்கு எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது அந்த தரகர் வந்துட்டாருங்க. எந்த தரகரு? அட, நம்ம ராமையா தரகர் தான். நாம சந்தியாக்காக நல்ல வரனை பார்க்க சொல்லி வச்சிருந்தமே. ஆமா, இல்ல, நான் மறந்தே போயிட்டேன் வள்ளி. ஆமா, அவர் எதனா சொன்னாரா? ஆமாங்க, ஒரு நல்ல வரன் வந்திருக்கிறதா சொன்னாரு. சிதம்பரத்துல தான் பையன் வீடான். அவங்க ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கலையாம். அவங்களுக்கு நம்ம குடும்பத்து மேல நல்ல மதிப்பு இருக்கும் போல தெரியுது. அதனால பொண்ணை மட்டும் கட்டி கொடுங்க, வேற எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். நீங்க சரின்னு சொன்னா பொண்ணு பக்கம் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு. அவரே இங்க வந்து உங்களை பாக்குறதா இருந்தது. அதுக்குள்ள அவருக்கு ஏதோ அவசரமா போன் வரவே கிளம்பி போயிட்டாருங்க. உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, அப்புறமா போன்ல பேசுறாராம். அப்படியா? அவரு சொல்றத பார்த்தா நல்ல இடம் போலதான் தோணுது. பேசாம இதையே முடிச்சிடுவோமா வள்ளி? அவளும் இன்னும் 6 மாசத்துல படிப்பை முடிச்சிடுவா. இப்ப கல்யாண வேலையை ஆரம்பிச்சாலும் நிச்சயதார்த்தம் அது இதுன்னு சரியா இருக்கும் இல்ல? சரிங்க, ஆனா இப்ப அவங்க எதுவும் எதிர்பார்க்கலன்னாலும் நாம அவளுக்கு நல்லா செஞ்சுதான் அனுப்பணும். அதுவும் இல்லாம மற்ற செலவுங்களும் இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? அட, எப்படியோ சமாளிச்சுதான் ஆகணும். கையில இப்போதைக்கு கொஞ்சம் பணம் இருக்கு. அதுல ஒரு 5 பவுன் நகை வாங்கிட்டாலும் வீட்டுல ஏற்கனவே அவளுக்கு ஒரு 5 பவுன் சேர்த்திருக்கேன். அதோட சேர்த்து 10 பவுன் ஆகிடும். அப்புறம் சீரை அது இதுன்னு மற்ற செலவுக்கெல்லாம் என்றவனை உற்று பார்த்தாள். நிலத்தடமானம் வச்சு வாங்கிக்கலான்னு இருக்கிற வள்ளி. அப்புறம் ஒவ்வொரு போகத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி திருப்பிக்கலாம். என்னங்க, நமக்கு சோறு போடுற நிலத்த அட, நான் என்ன விற்கவா போறேம்மா? வச்சுதானே வாங்க போறேன், வேற என்ன செய்யறது? சரிங்க, ஆனாலும் இந்த சமயத்துல இப்ப 80,000 போட்டு அவளுக்கு போன் வாங்கிதான் ஆகணுமா? என்ன வள்ளி, நீயே கேட்ட இல்ல, அவ ஏதோ படிக்கணும்னு. என்னங்க, அவ பொய் சொல்றாங்க. ஐபோனுக்கும் படிப்புக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? நம்ம கோகில் அக்காவோட பொண்ணும் இவ கூட தான் பிகாம் படிக்கிறா. அவ என்ன ஐபோனை வச்சிட்டு இருக்கிறா? இவ சும்மாவே பொய் சொல்றான்னு நான் காலையிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் நீங்க அவளுக்கு வாங்கி கொடுக்கறன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? அவ உங்களை நல்லா ஏமாத்துறா. எனக்கும் தெரியுது வள்ளி. ஆனாலும் ஆனாலும் என்னங்க, அவளை அப்பவே கேட்டிருக்கலாம் இல்ல? இப்படி அவ இஷ்டத்துக்கு செலவு பண்ணா என்னங்க செய்யறது? நான் ஒன்னும் அவளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்ல வரல. கொஞ்சம் சிக்கனமா செய்யுங்கன்னு தான் சொல்றேன். அனாவசியமா செலவு வேண்டான்னு தான் சொல்றேன். அந்த பணம் இருந்தா இப்ப அவ கல்யாணத்துக்கு தானே நம்ம பண்ண போறோம். இனி கல்யாணத்தோட சரியாயிடுச்சா அதுக்கப்புறம் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒருத்தர் மட்டும் எப்படி சமாளிப்பீங்க? அதுக்கு தான் சொல்றேன். அவ அதெல்லாம் புரிஞ்சுக்காம அடிக்கடி எதனா ஒண்ணு கேட்டு அடம் பிடிக்கிறா. பத்தாததுக்கு உங்க சித்தியும் ஒரு புடவைய பார்க்க கூடாது, நகையை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரி விடுமா, நான் எதனா சொன்னா அப்புறம் அவங்க அழுது அமக்கலம் பண்ணிடுவாங்க. என்னால அதை பார்க்க முடியாது. நான் பெண்களை மதிக்கிறவன். அவங்க சின்னதா கஷ்டப்பட்டாலும் எனக்கு மனசு பதறிடும். அப்படி இருக்கும்போது பெத்த தாயை போல நான் எங்க சித்திய பாக்குறேன். அவங்க கலங்கனா நான் எப்படி தாங்குவேன்? இந்த இளகின மனசை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களும் இவரை நல்லா ஏமாத்துறாங்க என்று மனதில் நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டாள் வள்ளி. 1 வாரம் சென்றது. அன்று ராஜேஸ்வரி சந்தியாவிடம் வீட்டில் கத்தி கொண்டிருக்க கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டிற்கு வந்த கந்தனும் வள்ளியும் ஒன்றும் புரியாமல் பதட்டத்தோடு உள்ளே ஓடி வந்தனர். சித்தி, என்ன சித்தி, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? சத்தம் வீதி வரைக்கும் கேக்குது என்று பதறினான் கந்தன். அதுதானே, என்ன சந்தியா, என்னம்மா, ஏன் உன் முகமெல்லாம் செவந்திருக்கு, அழுதியா என்று கேட்டாள் வள்ளி. இந்த கழுத பண்ண வேலைக்கு அவ உடம்பைய செவக்க வைக்கணும் என்று எகிரினாள் ராஜேஸ்வரி. சித்தி, என்ன சித்தி, ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன கந்தா, நாம இவளுக்காக பார்த்து பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தா இந்த கழுத அவனை கட்டிக்க மாட்டாளாம். அப்படியா? ஏன்? அடுத்த புதன்கிழமை அவங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து எதுக்கு இப்படி பேசுற சந்தியா என்றாள் வள்ளி. அண்ணி, நான் ஒருத்தரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் என்று சந்தியா தேம்பிக் கொண்டே கூற வள்ளியும் கந்தனும் அதிர்ந்து போயினர்.
சந்தியா, என்னம்மா சொல்ற? யார் இந்த பையன்? அண்ணா, அவர் பேரு தீபக். எங்க காலேஜ்ல தான் படிச்சாரு. என்னோட சீனியர். இப்ப அவர் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. கூட்டுறவு சொசைட்டில வேலை கிடைச்சிருக்கு அவருக்கு. அப்படியா? ஆமாண்ணா. அவர் வீட்டுக்கு அவர் ஒரே பையன்தான். அவங்களும் நல்ல குடும்பம்தான். அவங்க அப்பா லைப்ரரியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் ரிட்டையர்ட் ஆனாரு. டவுன்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எங்க காதலை பத்தி நல்லா தெரியும். நானும் சரி படிப்பை முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அவருக்கும் வேலை கன்ஃபார்ம் ஆகிட்டோன்னு காத்திருந்தேன். ஆனா நீ அதுக்குள்ள என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆ, எதிர்பார்க்கல. இதோ பாருடி, எல்லா விஷயத்த போல இதுலயும் உன் இஷ்டத்துக்கு எங்களால ஆட முடியாது என்று ராஜேஸ்வரி கத்த மௌனமாக சோஃபாவில் அமர்ந்து எதையோ யோசித்து கொண்டிருந்த தனது கணவனின் அருகில் வந்து அமர்ந்த வள்ளி, என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணு தோணுது, நான் சொல்லவா என்று கேட்டாள். கந்தன் அவளை நிமிர்ந்து பார்த்து தலையை ஆட்டினான். என்னங்க, நாமளே வரனை பார்த்து அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாலும் அவ சம்மதத்தை தான் கேட்டு எல்லாம் செய்ய போறோம். அப்ப அந்த பொண்ணு நமக்காக ஏதோ பிடிச்சிருக்குன்னு தலையாட்டிட்டு அப்புறம் கல்யாணம் ஆனதும் அவங்களுக்குள்ள சரி பண்ணலன்னா அப்புறம் எல்லாருக்கும் தான் பாதிப்பு. அதை விட இப்பவே அவன் மனசுக்கு பிடிச்சா போலவே அந்த பையனுக்கே கல்யாணத்தை முடிச்சிட்டா எதுவா இருந்தாலும் அவளே அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. எல்லாருக்கும் இதனால நிம்மதியா இருக்கும். அந்த பையனும் நல்ல வேலையில தானே இருக்கான். வீட்டுக்கும் ஒரே பையன்னு சொல்றா என்று வள்ளி கூற ராஜேஸ்வரி தனது மகளிடம் ஜாடி காட்டினாள். ஆமா வள்ளி, நானும் அதுதான் யோசிச்சேன். நீயே சொல்லிட்ட. சரி சந்தியா, உன் இஷ்டம் போலவே அந்த பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன். அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லு என்றான் கந்தன். கந்தா, என்னப்பா சொல்ற என்று ராஜேஸ்வரி போலியாக பதறுவது போல் நடிக்க, சித்தி, சின்ன வயசுல இருந்து அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துட்டு இன்னைக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலன்னா இத்தனை வருஷம் நாம பட்டதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். இதுவும் அவ இஷ்டம் போலவே நடக்கட்டும் என்றான் கந்தன். அந்த புதன்கிழமை தீபக், அவனது தாய் பரிமளம், தந்தை சுந்தரம், உற்றார் உறவினர்கள் எல்லாம் சந்தியாவை பெண் பார்க்க வர அவர்களை அன்போடு வரவேற்று உபசரித்தனர் கந்தனும் வள்ளியும். பிறகு ஒருவருக்கொருவர் பேசி பழகி அனைவருக்கும் பிடித்துவிட திருமணத்திற்கும் ஏற்பாடானது. பெண்ணிற்கு 15 சவரன் நகையும் மாப்பிள்ளைக்கு 3 சவரன் நகையும் ஒரு பைக் சீர்வரிசை என அனைத்தும் பேசி முடித்து திருமணத்திற்கும் நாள் குறித்து திருமணமும் நல்ல முறையில் நடந்தேறி சந்தியாவும் புகுந்த வீட்டில் வாழச் சென்றாள். ஒரு வழியாக சந்தியாவின் திருமணத்தை முடித்த கந்தன் பெருமூச்சு விட தனது சக்திக்கு மீறி அவன் செலவு செய்ததை பார்த்து ஒரு புறம் கவலையடைந்தாலும் மற்றொரு புறம் தனது நாத்தனாரின் வாழ்க்கை அவள் விருப்பப்படி நல்ல முறையில் அமைந்ததற்கு சந்தோஷமடைந்தாள் வள்ளி. 1 மாதம் சென்றது. சந்தியாவின் திருமணத்திற்கு வாங்கிய கடனை அடைக்க கந்தன் அந்த நிலத்தில் அயராது பாடுபட்டு கொண்டிருந்தான். அவனுடன் வள்ளியும் பாடுபட்டு கொண்டிருந்தாள். ஆனால் ராஜேஸ்வரி எந்த கவலையும் இன்றி தனது மகளின் திருமணம் நல்ல முறையில் நடந்த சந்தோஷத்தில் பூரித்து போயிருந்தாள். அன்று கந்தனும் வள்ளியும் நிலத்தில் வேலைகளை முடித்து கொண்டு வீட்டிற்கு வர உள்ளே சந்தியாவின் குரலை கேட்டு கடகடவென உள்ளே சென்றனர். வாமா சந்தியா, என்னம்மா வரேன்னு ஒரு போன் கூட போடல? ஆமா, மாப்பிள்ளை எங்க வரலையா என்று கேட்டுக்கொண்டு அவளிடம் ஓடினாள் வள்ளி. அதுதானே, மாப்பிள்ளை எங்கம்மா, நீ மட்டும் தனியாவா வந்த என்று கேட்டான் கந்தன். ஆமாண்ணா, எல்லாம் என் தலையெழுத்து. தனியா வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு என்றாள் சந்தியா. என்னம்மா சொல்ற என்று கந்தன் பதட்டத்தோடு கேட்க, அதுதான்ப்பா, நானும் அவ வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இப்படிதான் ஏடா கூடமா பேசுறாளே தவிர ஒன்னும் வாய திறக்க மாட்டேன்றா என்றாள் ராஜேஸ்வரி. என்ன சந்தியா, என்ன ஆச்சு என்று அவள் அருகில் அமர்ந்து கொண்டு பொறுமையாக கேட்டாள் வள்ளி. அண்ணி, அண்ணி, அவங்க நான் நினைச்சது போல இல்ல அண்ணி என்று அவள் தோளில் சாய்ந்து கண்ணீர் வடித்தாள். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, அவங்க ரொம்ப பணத்தாசை பிடிச்சவங்களா இருக்காங்க. ஏன், உன்னை எதனா சொல்றாங்களா? உன்னை வேலைக்கு போகணும்னு சொல்றாங்களா? அப்படி சொன்னா கூட பரவாயில்லையே, நான் போயிடுவேனே. பின்ன எங்க வீட்டுக்காரருக்கு சிதம்பரத்துக்கு மாத்தலாகி இருக்கு. அடுத்த வாரம் நாங்க அங்க போய் ஆகணும். அப்படியா? ஆமா, அதுக்கு வீட்டை காலி பண்ணிக்கிட்டு அங்க வீடு பார்த்து எல்லாம் செட் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு 1,00,000 ஆகும். இப்பதான் நாங்க கல்யாண செலவெல்லாம் பார்த்தோம். எங்களால முடியாது. அதனால உங்க அண்ணன் கிட்ட கேட்டு அந்த பணத்தை வாங்கி வான்னு ஒரே தொல்லை. நீயும் இப்பதான் இவ்வளவு செலவு பண்ணி கடனாலியா உக்காந்துட்டு இருக்கிற.
அதனால என்னால முடியாது. வேணும்னா எங்கேயாவது நீங்களே கடனை வாங்கி செலவு பண்ணுங்க. நான் வேணா அங்க போனதும் எங்கேயாவது வேலைக்கு போய் அந்த கடனை அடைச்சிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு எங்க மாமியாரு, அதெல்லாம் முடியாது. நீ வேலைக்கு போனா வீட்டுல யாரு வேலை செய்யறது? நீ வீட்டு வேலை பார்க்கதான் நாங்க உன்னை கட்டிட்டு வந்தோம். நீ எல்லாம் வெளியில போக கூடாதுன்னு சொல்லுதுன்னா என்று தேம்பினாள். என்னம்மா சொல்ற? அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. அவங்க கல்யாணத்துப்ப கூட எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா தானே நடந்துக்கிட்டாங்க என்றான் கந்தன். அதெல்லாம் சும்மா வேஷம்னா, நம்மளை ஏமாத்த அப்படி நடிச்சிருக்காங்க. சரி, உன் வீட்டுக்கார் எதுவும் சொல்லலையா? அவர் என்ன சொல்லுவாரு? அவங்க அம்மா அப்பா சொல்றதுதான் அவருக்கு வேத வாக்கு. சரிம்மா, இப்ப அவ்வளவு பணத்துக்கு என்ன செய்யறது? அதுதான் நீ கந்தா, அதெல்லாம் நீ ஒன்னும் கொடுக்காத. அப்புறம் இதுவே அவளுக்கு பழகிடும் என்று கத்தினாள் ராஜேஸ்வரி. அம்மா, அப்படின்னா வாழாம நான் இங்கதான் உக்காரணும். பரவாயில்ல என்று ராஜேஸ்வரி அவளை முறைக்க. அத்தை, என்ன சொல்றீங்க? வாழ வேண்டிய பொண்ண உங்க வாயால் அப்படி சொல்லலாமா? சரி, என்னங்க, நாம வேணா தம்பி கிட்ட பேசி பார்க்கலாமே என்றாள் வள்ளி கந்தனை பார்த்து. ஆ அண்ணி, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் அவர் உங்ககிட்ட சரின்னு சொன்னாலும் அங்க போனதை என்னதான் திட்டுவாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்புறம் என்னை நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாங்க என்று அழுதாள் சந்தியா. விடு கந்தா, அவ தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும் என்று ராஜேஸ்வரியும் போலி கண்ணீர் வடிக்க. இல்ல சித்தி, என் தங்கச்சி கல்யாணம் ஆகி நல்லபடியா வாழணும்னு தான் நான் இவ்வளவு பாடுபட்டேன். ஆனா இப்ப அவ கண்ணீரோட இங்க இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. நான் எப்படியாவது இன்னும் 2 நாள்ல பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். சந்தியா, அதுவரை மாப்பிள்ளைய கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுமா என்றான் கந்தன். பிறகு 2 நாட்களாக அவன் பணத்திற்கு அலைவதை பார்த்த வள்ளி தனது நகை அவனிடம் கொடுத்து பணத்திற்கு ஏற்பாடு செய்யும்படி கூறினாள். வள்ளி, என்னம்மா உன் நகைய? என்னங்க, நீங்க பணத்துக்காக இவ்வளவு அவதிப்படும் போது எனக்கு இந்த நகையா முக்கியம். நீங்க இதை வச்சு சமாளிச்சுக்கோங்க என்றாள் வள்ளி. அவளை கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருந்த கந்தன் அமைதியாக வெளியே சென்றான். 8 மாதங்கள் உருண்டோடியது. சந்தியா இப்படி அடிக்கடி மாதம் ஒரு முறையோ அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறையோ வந்து தனது அண்ணனிடம் தனது மாமியார் வீட்டில் பணம் கேட்கிறார்கள், நகை கேட்கிறார்கள் என்று அழுது புலம்ப அவளை புகுந்த வீட்டில் வாழ வைக்க வள்ளியும் கந்தனும் படாத படுபட்டு அவள் கேட்பதையெல்லாம் செய்து கொண்டிருந்தனர். இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று அழுது கொண்டே வீட்டிற்கு வந்த சந்தியா இம்முறை தனது மாமியாருக்கு காலில் ஆபரேஷன் நடக்க போகிறது என்றும் அதற்கு 3 லட்சம் பணம் தேவைப்படுகிறது என்றும் அது தரவில்லை என்றால் நான் அங்கே வாழவே போக முடியாது என்றும் அழுதாள். அன்று இரவு கந்தன் அமைதியாக மாடியில் அமர்ந்திருக்க அவன் அருகில் சென்று அமர்ந்த வள்ளி, என்னங்க, ஏன் சாப்பிடாம இப்படி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். என்னம்மா, எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசுற? சந்தியா இந்த வட்டி 3 லட்சம் கேட்டுக்கிட்டு வந்து உக்காந்துருக்கிறா. அதை கொடுக்கலன்னா நான் வாழவே போக முடியாதுன்னு அழறா. இப்பவே ஏகத்துக்கும் கடன் ஆயிடுச்சு. இனிமே என்னை நம்பி யாரும் கடனும் கொடுக்க மாட்டாங்க. உன்கிட்ட இருந்த நகையும் எல்லாம் வச்சிட்டேன். இனிமே ஒரு ஏக்கராவை வித்தாதான் என்றவன் கூறுவதற்குள், என்னங்க, அவசரப்படாதீங்க. நான் இப்ப எங்க மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போறேன் இல்ல, அங்க எங்க அம்மாவும் வருவாங்க. அவங்க கிட்ட எதனா கேட்டு ஏற்பாடு பண்ணிக்கலாம். வள்ளி, அதெல்லாம் எதுக்குமா? நம்ம வீட்டு பிரச்சனைக்காக. என்னங்க, எங்க அம்மாவும் அப்பாவும் உங்களை எந்த விதத்திலையும் தப்பா நினைக்க மாட்டாங்க. உங்களை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க மனசு போட்டு குழப்பிக்காம இருங்க, நான் பாத்துக்கிறேன் என்றாள் வள்ளி. கந்தன் அமைதியாக தலையை ஆட்டினான். 2 நாட்கள் அவள் தனது மாமாவின் மகன் திருமணத்திற்காக கும்பகோணம் சென்று விட்டு வர வந்ததிலிருந்து அவளது போக்கில் சற்று வித்தியாசம் தெரிந்தது. வீட்டில் எந்த வேலைகளும் செய்யாமல் தனது அறையிலேயே அமர்ந்திருந்தாள். கந்தனும் எதையும் கேட்டுக்கொள்ளாமல் தனது வேலைகளை பார்த்து கொண்டு சென்று கொண்டிருந்தான். இதையெல்லாம் கவனித்த சந்தியாவும் ராஜேஸ்வரியும் அன்று கந்தன் நிலத்திற்கு சென்றதும் வள்ளியிடம் வந்தனர். வள்ளி கட்டிலில் படுத்து கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன வள்ளி, நானும் பாக்குறேன், நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரூமை விட்டு வெளியிலேயே வர்றதில்ல. வீட்டுல சமைக்க மாட்டேன்ற, செய்ய மாட்டேன்ற. நானும் சரி ஊருக்கு போயிட்டு வந்த களைப்புல இருக்கிற. 2 நாள் போனா தானா வந்து செய்வன்னு பார்த்து பார்த்து நானே சமைக்கிறதும் துணிங்களை தோச்சு போறதுன்னு எல்லா வேலையும் பார்த்தா இன்னைக்கும் படுத்து இருக்கிற. எழுந்து வந்து சமையல் பண்ணு வா என்று அழைத்தாள் ராஜேஸ்வரி. ஏன், நான் தான் சமைக்கணுமா? உங்க பொண்ணு என்ன பண்றா, இல்ல நீங்க தான் என்ன பண்றீங்க? சமைச்சு போடுங்களேன் என்று கூறிக்கொண்டு எழுந்தமர்ந்தாள் வள்ளி. அவளை இருவரும் திடுக்கிட்டு பார்த்தனர்.
ஏய் வள்ளி, என்ன இது? நீ ஏன் இப்படி பேசுற? ஆமா அத்தை, நானே தான் பேசுறேன். இத்தனை நாள் நான் உங்களுக்காகலாம் சமைச்சு போடல, இப்ப நீங்க பண்ணா என்னன்னு கேக்குறேன் என்று எழுந்து கொண்டாள். அண்ணி, நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போன பொண்ணு, நான் ஏன் இங்க வந்து செய்யணும்? ஆமா, இல்லைன்னா மட்டும் அப்படியே கிழிச்சிருப்ப. ஆமா, புருஷன் வீட்டுக்கு வாழ போறேன்னு சொன்னியே, நீ எங்க அங்க வாழ போன? இங்கே தான் வந்து எப்ப பாரு உட்காந்து கிடக்குற. அண்ணி, இதோ பாருங்க, இப்படிலாம் பேசாதீங்க. நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க, அப்புறம் நான் ஏன் இங்க இருக்க போறேன் என்று சினிங்கினாள் சந்தியா. அது வரை இங்க சும்மா எல்லாம் உன்னை உட்கார வச்சு எதுவும் செய்ய முடியாது, உழைக்கணும், அப்பதான் சோறு கிடைக்கும். அதனால என்று சந்தியா அவளை உற்று பார்க்க, உனக்கு பணத்துக்கு ரெடி பண்ற வரைக்கும் நீ இந்த வீட்டுல வேலைய பாரு. உனக்கு முடியலன்னா உங்க அம்மாவையும் கூட கூப்பிட்டுக்க. எனக்கு உடம்பு முடியல, நான் ரெஸ்ட் எடுக்கணும். போய் சீக்கிரமா வேலைய பாருங்க, எனக்கு பசிக்குது என்று அவர்களை தள்ளி கொண்டு போய் ரூமுக்கு வெளியே விட்டு விட்டு கதவை பட்டன சாத்தினாள். இருவரும் அதிர்ந்து போய் அப்படியே நின்றனர். என்னம்மா இது, இவ இப்படி பேசுறா? பூனை போல அமைதியா இருக்கிறவ இன்னைக்கு புலி போல சீர்றாளே என்றாள் சந்தியா. ஆமாண்டி, எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு. சரி, இந்த வாட்டி அந்த பையகிட்ட இருந்து பணத்தை வாங்குற வரைக்கும் பேசாம இருந்துதான் ஆகணும். நாம நினைச்சது போல இந்த பணம் கைக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் நாம பேசி வச்சது போல அந்த நிலத்தை வாங்கி போட்டுடலாம். அப்புறமா கூட கொஞ்ச நாள் ஆற போட்டு அதுல வீடு கட்ட இவங்கிட்ட பணத்தை வாங்கிப்போம். அது வரும் எதுவும் பேசாத, வா வேலையை பார்க்கலாம் என்றாள் ராஜேஸ்வரி. சரிம்மா என்று முகத்தை உம்மின்று வைத்துக் கொண்டு அனைத்து வேலைகளையும் முடித்தனர் இருவரும். இப்படியே ஒரு மாதம் செல்ல வீட்டில் வள்ளி அவர்களை நன்கு சக்கையாக பிழிந்து அனைத்து வேலைகளையும் வாங்கி கொண்டிருந்தாள். ஏதாவது அவர்கள் தகராறு செய்தால் அவர்களை மிரட்டவே ஆரம்பித்து விட்டாள். பணத்திற்காக அனைத்து வேலையும் செய்து கொண்டிருந்த சந்தியாவிற்கு அன்று ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அண்ணா, இதோ பாரு, இதுக்கு மேல என்னால முடியாது. நீ இன்னும் 2 நாள்ல எனக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் என்ன விவாகரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு என்று போலியாக கண்ணீர் வடித்தாள். சரிம்மா, அப்படி பண்ணா பண்ணிட்டு போட்டோம், விடு. இப்படி அடிக்கடி பணத்தை கேட்டு உன்னை சித்திரவதை பண்றவன் உன்னை என்னன்னு வாழ வைக்க போறான். விடுமா, நீ நிம்மதியா நம்ம வீட்டே இருந்துடு என்றான் கந்தன். அண்ணா, என்ன சொல்ற? நான் இங்க நிம்மதியா இருக்கேன் என்று அலறினாள் சந்தியா. கந்தா, என்னப்பா நீ அப்படி சொல்ற? தங்கச்சி வாழணும், அவ வாழ்க்கைதான் முக்கியம்னு சொல்லுவ, இப்ப வந்து திடுதிடுப்புன்னு இப்படி பேசுறியே என்று பதறினாள் ராஜேஸ்வரி. அத்த, அவரு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பாவம், சந்தியாவ அந்த தீபக் பையன் கல்யாணம் பண்ணிட்டு போனதுல இருந்து 1 மாசமாவது சேர்ந்தா போல சந்தோஷமா வச்சு பாத்துக்கிட்டானா, இல்ல அவங்க மாமனாரும் மாமியார தான் பாத்துக்கிட்டாங்களா? எப்ப பாரு பணம் பணம்னு கேட்டு அவளை கலங்கடிச்சு இங்க தானே அனுப்புறாங்க. இப்படி அவ பணத்தை கொண்டு போய் அங்க கொடுத்தோம் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு பேசாம இங்க இருந்துடலாம் என்றாள் வள்ளி. சந்தியாவிற்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. உங்களுக்கு என்ன? உங்க வீட்டுல வேலை செய்ய வேலைக்காரியா நான் வேணும், அதுக்காக இப்படி பேசுறீங்க என்று கத்தினாள் சந்தியா. என்ன சந்தியா இப்படி பேசுற? யார் என்ன புரிஞ்சுக்கலனாலும் எங்க அண்ணி தான் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லுவ. உங்க அண்ணி கிட்ட அப்படி பாசமா இருப்ப, நீயா இப்ப அவளை தப்பா பேசுற என்றான் கந்தன். அதெல்லாம் அப்ப, ஆனா அண்ணி இப்பெல்லாம் அப்படி இல்ல. என்னை உட்கார வச்சு எல்லா வேலையும் பண்ண அண்ணி இப்ப என்ன மாடு போல வேலை வாங்குறாங்க. இதுக்கு நான் எங்க மாமியார் வீட்லயே இருந்திருப்பேன். அங்க எங்க மாமியார் என்ன உட்கார வச்சு வேலை செய்வாங்க. எங்க மாமனாரு என்ன ஒரு கடைக்கு கூட அனுப்பாம அவரே போயிட்டு வருவாரு. எங்க வீட்டுக்காரர் என்ன தாங்குவாரு என்று படப்படப்பாக கூறியவள் டக்கன பல்லை கடித்து கொண்டு திருவனை விழித்து கொண்டு நின்றாள். ராஜேஸ்வரி அவளை பார்த்து, கழுத, எல்லாத்தையும் சொதப்பிட்டியேடி என்று ஜாடி காட்டினாள். சொல்லு சந்தியா, ஏன் நிறுத்திட்ட? இதெல்லாம் உன் வாயிலிருந்து வர வைக்கதான் நாங்க இப்படி நாடகம் ஆடணும் என்றாள் வள்ளி. இருவரும் திடுக்கிட்டு அவளை பார்த்தனர். என்ன அத்த, பூனை போல நம்ம சொன்னதுக்கெல்லாம் அமைதியா இருந்த இவங்க என்னைக்கு இப்படி மாறினாங்கன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாம் தோ இவளோட மாமனார் மாமியார பார்த்ததுக்கு அப்புறம்தான் என்றாள் வள்ளி. அண்ணி, என்ன சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு எங்க மாமா பையன் கல்யாணத்துக்கு கும்பகோணத்துக்கு நான் போன போது அங்க அவங்க மாமனாரும் மாமியாரும் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட பேச போனேன். அவங்க என்னை பார்த்து கோவத்தோட போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை பணத்துக்காக தான் கோச்சிட்டு போறாங்கன்னு அவங்கள சமாதானம் பண்ணேன். என்னம்மா சொல்ற? நாங்க எங்க உங்ககிட்ட பணத்தை கேட்டு கோச்சிக்கிட்டோம்? நீங்க இல்ல பொண்ணை எங்க வீட்டுல வாழ விடாம
அடிக்கடி உங்க வீட்டுக்கு வர வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் உண்மையில அங்க என்ன நடந்ததுன்னு அவங்க சொன்னதை கேட்டு நான் ஆடிட்டேன். நீ சாதுவான உங்க மாமனார் மாமியார படாத படுத்திருக்க. வீட்டுல ஏசி வேணும், கார் வேணும், சொந்த வீடு கட்டணும்னு உங்க வீட்டுக்கார கஷ்டப்படுத்தியிருக்க. அவரும் உனக்காக எவ்வளவோ பொறுத்து போயிருக்காரு. ஆனா நீ அவர்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இங்க வர்றதும் இல்லாம அவங்க பணம் கேட்கறாங்கன்னு பொய் சொல்லி எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்க. இதுல நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாதுன்னோ, அப்படி பேசிக்கிட்டா உன் திருட்டுத்தனம் வெளியில தெரிஞ்சிடும்னு எங்களுக்குள்ள பேசிக்க விடாம செஞ்சிருக்க. இப்ப சொல்லு, உங்க மாமியார் வீட்டுல கேட்டதா பொய் சொல்லி எங்க கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் என்ன பண்ண என்று கேட்டாள் வள்ளி. அம்மாடி வள்ளி, அத நான் சொல்றேம்மா. அந்த பணத்துல நாங்க சிதம்பரத்துல ஒரு நிலத்தை வாங்கத்தாமா இப்படி உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தணும் என்றாள் ராஜேஸ்வரி. இதை கேட்டு கந்தன் திடுக்கிட, சித்தி என்ன சொல்றீங்க என்றான். ஆமா கந்தா, இத்தனை நாள் உன்னை எப்படி எப்படியோ ஏமாத்தி நாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டோம். இப்ப சந்தியாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கும் குழந்தை குட்டின்னு ஆகிட்டா அப்புறம் நான் இங்க இருக்க முடியாது. அதுக்காக தான் நான் சொந்தமா நிலத்தை வாங்கி வீடு கட்டிட்டு போயிடலான்னு திட்டம் போட்டேன். திடுதிடுப்புன்னு அவ்வளவு பணத்தை உங்ககிட்ட ஒரேடியா கேட்டா நீ ஏன் எதுக்குன்னு கேட்ப. அதுவும் இல்லாம இப்பதான் நீ கல்யாணத்துக்கு வர செலவு பண்ண. அதனால நாங்க இப்படி ஒரு ஐடியாவை போட்டு உங்ககிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கி நிலத்தை வாங்கி போட்டுடலாம், மாப்பிள்ளைய தொந்தரவு பண்ணி லோனுக்கின போட வச்சு வீடு கட்டிக்கலான்னு இருந்தேன் என்றாள் ராஜேஸ்வரி. சித்தி என்ன சித்தி, நான் உங்களை பெத்த தாயா நினைச்சிட்டு தானே உங்களுக்கு எந்த குறையும் வராம பார்த்துட்டு இருந்தேன். நீங்க என்னை ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சும் கூட எல்லாம் பண்ணேன். ஊர்ல எல்லாரும் அப்பா இறந்ததுக்கு அப்புறம், ஏண்டா கந்தா சின்ன வயசுலதான் உங்க சித்தி உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்திச்சே, இன்னும் இதுக்கு அவங்கள உன் கூட வச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் அவங்கள என் சித்தியா நினைக்கல. என்னைக்கு எங்க அப்பா அவங்கள எங்க அம்மா இடத்துக்கு கொண்டு வந்தாரோ அன்னைக்கு அவங்க எனக்கு அம்மா தான்னு சொன்னேன். ஆனா நீங்க அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன மகனாவே ஏத்துக்கலையா சித்தி? நீங்க ஒரு வார்த்தை, டேய் கந்தா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுடான்னு சொல்லியிருந்தா என் தலையை அடமானம் வச்சாவது கட்டி கொடுத்துருப்பனே சித்தி. எதுக்கு என்ன ஏமாத்துனீங்க? வள்ளி வந்து எல்லாம் என்கிட்ட சொன்னப்ப கூட சந்தியா தான் போய் சொல்லி எங்கேயோ பணத்தை சேர்த்துட்டு இருக்கிறா, அவளுக்காக தான் கேட்டு இருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல சித்தி என்று கதறினான் கந்தன். கந்தா என்னை மன்னிச்சிடு கந்தா, என்னை மன்னிச்சிடு. என்னை நீ பெத்த தாயா உயர்ந்த இடத்துல வச்சிருந்தாலும் பண்ணி சாக்கடையத்தான் தேடி போறது போல நான் கீழ்த்தரமா நடந்துகிட்டேன். என்னை மன்னிச்சிடுப்பா, என்னை மன்னிச்சிடு. இனிமே நீயே என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உன் காலடியிலேயே கடந்துடுறேன் என்று கதறினாள் ராஜேஸ்வரி. சித்தி என்று கந்தன் அவளை அணைத்து கொள்ள, சித்தி இல்லப்பா, இன்னிலிருந்து நீ என்ன அம்மானு கூப்பிடுப்பா என்றாள். ஆமண்ணா, என்னையும் நீங்க மன்னிச்சிடுங்க. என்னோட திமிராலையும் ஆணவத்தாலையும் நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். நான் உன்கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் நான் உனக்கே கொடுத்துட்றேன். நீ என்னை மன்னிச்சா மட்டும் போதுண்ணா. நான் இப்பவே போய் எங்க மாமனார் மாமியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், எங்க வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று கதறினாள் சந்தியா. சந்தியா கவலைப்படாதம்மா, நான் உன்னை மாப்பிள்ளை கிட்ட சேர்த்து வைக்கிறேன். அந்த பணத்தை நீயே வச்சுக்கம்மா, நீ நல்லா இருந்தா அது போதும் என்றான் கந்தன். ஆமா சந்தியா, உன் வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் என்று வள்ளி கூற, அக்கா எங்களுக்கு பணம்லாம் வேண்டாங்க்கா, அதை வச்சு மாமாவோட கடன் அடைங்க. பொண்டாட்டி கிட்ட பணத்தை வாங்கி குடும்பம் நடத்த நான் ஒன்றும் கோழை இல்லை. கல்யாணத்தப்ப கூட நான் எதுவும் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா சந்தியா தான் எங்க அண்ணன் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறாருன்னு வண்டி நகன்னு எனக்கு அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தா என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தான் தீபக். அவன் பின்னால் அவனது பெற்றோரும் வந்தனர். ஆமாமா, அவன் சொல்றதுதான் உண்மை என்றாள் அவளது மாமியார். அப்படியா? அடி கள்ளி, எங்க வீட்டுக்காரர் உன்கிட்ட கேட்க கூச்சப்படுறாரு. அவருக்கு வண்டி வேணுமா, 3 பவுன்ல செயின் வேணுமான்னு நீ தானே சொன்ன என்று சிரித்தாள் வள்ளி. அண்ணி, அதுதான் என் தப்பெல்லாம் திருத்திக்கிட்டேனே, இன்னும் என்ன கேலி பண்ணாதீங்க அண்ணி என்றாள் சந்தியா. சரி சரி, போனதெல்லாம் போகட்டும். இனிமே நீ பொய் சொல்ல வேண்டாம். உனக்கு என்ன தேவையோ அதை நாங்களே மனசார செய்யறோமா என்றான் கந்தன். இல்லைண்ணா, இப்பவே நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எந்த தப்பும் செய்யாத எங்க வீட்டுக்காரையும் அசிங்கப்படுத்திட்டேன். இதுக்கெல்லாம் பிரயசித்தம்மா என்று அவள் முடிப்பதற்குள், நீ புகுந்த வீட்டுல ஒழுங்கா சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும் என்று ஒரு சேர சிரித்து கொண்டே கூறினர் வள்ளியும் கந்தனும்.
ஆமா ஆமா என்று அனைவரும் சிரிக்க சந்தியாவும் வெட்கத்தால் சிரித்தாள். இத்துடன் சந்தியாவின் வாழ்க்கை கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.